My dear children, நம்ம இந்த வீடியோல மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். இந்த டாபிக் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 263ல இருக்கு. இப்போ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா தெரியும். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு டிரைவ்டு கிளாஸ்ல இருந்து another டிரைவ்டு கிளாஸ் டிரைவ் பண்ணோம்னா அதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா வேரியஸ் லெவல்ஸ் இருக்கும். A வந்து ஒரு லெவல், B another லெவல், C வந்து another லெவல். இப்போ A கிளாஸ்ல இருந்து B கிளாஸ் டிரைவ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த டிரைவ் பண்ண B கிளாஸ்ல இருந்து another கிளாஸ் C கிளாஸை டிரைவ் பண்ணிருக்கோம். இதே மாதிரி ஒரு டிரைவ்டு கிளாஸ்ல இருந்து another டிரைவ்டு கிளாஸை டிரைவ் பண்ணோம்னா அதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இதே மாதிரி எவ்வளவு நம்பர் ஆஃப் லெவல்ஸ் வேணாலும் நம்ம இங்க கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு பேஸ் கிளாஸை டிஃபைன் பண்ண போறோம். இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் தான் நம்மளுடைய பேஸ் கிளாஸ். இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்டோட ரோல் நம்பரும் நேமும் ரீட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் பேஸ் கிளாஸ்ல இருந்து எக்ஸாம் அப்படின்னு ஒரு டிரைவ்டு கிளாஸ் டிரைவ் பண்ண போறோம். இப்போ இந்த எக்ஸாம் கிளாஸ் வந்து டிரைவ்டு ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கிளாஸ். இந்த எக்ஸாம் கிளாஸ்ல இந்த ஸ்டூடெண்டோடைய 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ் ரீட் பண்ணி அதையும் டிஸ்பிளே பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் கிளாஸ் டிரைவ்டு கிளாஸ், இந்த டிரைவ்டு கிளாஸ்ல இருந்து another டிரைவ்டு கிளாஸ் டிரைவ் பண்ண போறோம். அந்த கிளாஸ் தான் ரிசல்ட் கிளாஸ். இப்போ இந்த ரிசல்ட் கிளாஸ் எக்ஸாம் கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த டிரைவ் பண்ண இந்த ரிசல்ட் கிளாஸ்ல இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸையும் டோட்டல் பண்ணி டிஸ்பிளே பண்ண போறோம். இப்போ இதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ரோக்ராம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 லெவல்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட் வந்து பேஸ் கிளாஸ், எக்ஸாம் வந்து டிரைவ்டு ஃப்ரம் ஸ்டூடெண்ட் பேஸ் கிளாஸ். அப்புறம் இந்த டிரைவ்டு கிளாஸ்ல இருந்து another டிரைவ்டு கிளாஸ் டிரைவ் பண்ணிருக்கோம். அந்த டிரைவ்டு கிளாஸ் தான் ரிசல்ட் கிளாஸ். இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான ஹெடர் ஃபைல், நேம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு பேஸ் கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். இங்க நம்மளுடைய பேஸ் கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட், தான் நம்மளுடைய பேஸ் கிளாஸ். இந்த பேஸ் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், 2 டேட்டா மெம்பர்ஸ் டிக்ளேர் பண்ணிருக்கோம். இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு நேம், ரோல் நம்பர் வேணும். ஸோ அந்த நேம், ரோல் நம்பரை 2 டேட்டா மெம்பர்ஸ் இங்க கொடுத்துருக்கோம். பிரைவேட் மெம்பர்ஸ் இங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம். அடுத்தது இந்த நேமும் ரோல் நம்பரையும் ரீட் பண்றதுக்காக பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கீழே அக்செப்ட் நேம் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டூடெண்டோட ரோல் நம்பரும் நேமும் ரீட் பண்ண போறோம். எப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோமோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க ஸ்டூடெண்டோடைய ரோல் நம்பரும் நேமும் ரீட் ஆகும். நம்ம ரீட் பண்ண ஸ்டூடெண்டோட ரோல் நம்பரும் நேமும் டிஸ்பிளே பண்றதுக்காக டிஸ்பிளே நேம் ஆஃப் அப்படின்னு another ஃபங்க்ஷனையும் கிளாஸுக்குள்ளாடி டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்போ void ரிட்டர்ன் டைப் டிஸ்பிளே நேம் ஆஃப் ஃபங்க்ஷனே. இப்போ நம்ம எப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோமோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி ஸ்டூடெண்டோட ரோல் நம்பரும் நேமும் இங்க டிஸ்பிளே ஆகும். இதோட இந்த பேஸ் கிளாஸ் எண்ட் ஆகுது. பேஸ் கிளாஸ் ends வித் க்ளோசிங் கர்லி பிரேஸ் வித் டெர்மினேட்டர். இந்த ஸ்டூடெண்ட் பேஸ் கிளாஸ்ல இருந்து நியூ கிளாஸ் ஒன்னு டிரைவ் பண்ண போறோம். இந்த நியூ கிளாஸ் தான் எக்ஸாம் கிளாஸ். இப்போ ஒரு நியூ கிளாஸ் டிரைவ் பண்றதுக்கு நமக்கு ஜெனரல் ஃபார்மேட் தெரியும். இப்போ ஜெனரல் ஃபார்மேட் வந்து கிளாஸ் வந்து கீவேர்ட். அடுத்து நம்மளுடைய நியூ கிளாஸ் நேம், என்ன நியூ கிளாஸ் டிரைவ் பண்ண போறோமோ அந்த நியூ கிளாஸோட நேம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல இருந்து எக்ஸாம்னு ஒரு நியூ கிளாஸ் டிரைவ் பண்ண போறோம். இந்த எக்ஸாம் நியூ கிளாஸ் நேம் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து கோலன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அதாவது விசிபிலிட்டி லேபிள். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல இருக்கிற மெம்பர்ஸை நம்ம எப்படி இந்த எக்ஸாம் கிளாஸ்ல டிரைவ் பண்ண போறோம், பப்ளிக்கா டிரைவ் பண்ண போறோமா, பிரைவேட்டா பண்ண போறோமா, இல்ல ப்ரொடெக்டடா பண்ண போறோமா. இப்போ அந்த விசிபிலிட்டி லேபிள் தான் இது. பப்ளிக்கா நம்ம இங்க என்ன பண்ண போறோம், ஆக்சஸ் பண்ண போறோம். அடுத்தது நம்மளுடைய பேஸ் கிளாஸோட நேம். இங்க பேஸ் கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பேஸ் கிளாஸ்ல இருந்து எக்ஸாம் அப்படின்னு ஒரு நியூ கிளாஸ், அதாவது டிரைவ்டு கிளாஸை டிரைவ் பண்ணிருக்கோம். அதான் இந்த பிக்சரல் ரெப்ரசன்டேஷன்ல இங்க காமிச்சிருக்கேன். இப்போ இந்த எக்ஸாம் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ் ரீட் பண்ணி அந்த மார்க்ஸ் டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ அந்த 3 சப்ஜெக்ட் மார்க்ஸுக்காக என்ன பண்ணிருக்கோம், 3 டேட்டா மெம்பர்ஸ் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்க்குள்ள கொடுத்துருக்கோம். மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 அப்படின்னு 3 டேட்டா மெம்பர்ஸ் பப்ளிக் மெம்பர்ஸ் இங்க கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த 3 மார்க்ஸையும் நம்ம ரீட் பண்ணணும். ரீட் பண்றதுக்காக அக்செப்ட் மார்க் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். இங்க கிளாஸுக்குள்ளாடி டிஃபைன் பண்ணிருக்கோம். void accept mark of. எப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோமோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ் வந்து ரீட் ஆகுங்க. நெக்ஸ்ட் இந்த 3 சப்ஜெக்ட் மார்க்ஸையும் டிஸ்பிளே பண்றதுக்காக இங்க டிஸ்பிளே மார்க் ஆஃப் அப்படின்னு another ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். எப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோமோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி 3 சப்ஜெக்ட் மார்க்ஸ் இங்க டிஸ்பிளே ஆகும். அடுத்தது இந்த
எக்ஸாம் இந்த கிளாஸ் இங்க எண்ட் ஆகுது. கிளாஸ் ends with closing curly brace with terminated. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் டிரைவ்டு கிளாஸ்ல இருந்து another derived class derive பண்ண போறோம். அந்த derived class தான் ரிசல்ட் கிளாஸ். இப்போ இந்த எக்ஸாம் கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் உள்ள பேஸ் கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்ண கிளாஸ். இப்போ ஆல்ரெடி டிரைவ் பண்ண ஒரு கிளாஸ்ல இருந்து நியூ கிளாஸ் எகெயின் டிரைவ் பண்றோம். இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா வேரியஸ் லெவல்ஸ் இருக்கும். இப்போ இந்த டிரைவ்டு கிளாஸ் எக்ஸாம்ல இருந்து எகெயின் அனதர் கிளாஸ் ரிசல்ட் கிளாஸ் நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம். இப்போ அதோட கோட் எப்படி எழுதுறது? கிளாஸ் வந்து கீவேர்ட், அப்புறம் ரிசல்ட் வந்து நம்மளுடைய நியூ டிரைவ்டு கிளாஸோட நேம், அடுத்தது கோலன் கொடுத்ததுக்கு அப்புறம் விசிபிலிட்டி லேபிள் கொடுக்குறோம், அதாவது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பப்ளிக். இப்போ இந்த டிரைவ்டு கிளாஸ் எக்ஸாம் கிளாஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ் நம்ம எப்படி இங்க டிரைவ் பண்ண போறோம்? பிரைவேட்டா பண்ண போறோமா, ப்ரொடெக்டடா பண்ண போறோமா, இல்ல பப்ளிக்கா பண்ண போறோமா? இப்போ நம்ம இங்க பப்ளிக்கா டிரைவ் பண்ண போறோம், அதான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இங்க கொடுக்குறோம். அடுத்தது நம்மளுடைய பேஸ் கிளாஸோட நேம். இப்போ எக்ஸாம், இப்போ இந்த ரிசல்ட் கிளாஸ் பேஸ் கிளாஸ் எக்ஸாம் தான். இப்போ இந்த எக்ஸாம் ஓல்டு கிளாஸ்ல இருந்து நியூ கிளாஸ் ரிசல்ட் நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம். இப்போ அதான் ஸ்டேட்மெண்ட். இது கிளாஸ் ரிசல்ட் பப்ளிக் எக்ஸாம். as usual கொடுக்கறது மாதிரி பாடி ஆஃப் த கிளாஸ் கம்பல்சரி ஓபன் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ்க்குள்ளாடி கொடுப்போம். அடுத்தது இங்க என்ன பண்ண போறோம்னா 3 சப்ஜெக்ட் மார்க்ஸையும் டோட்டல் பண்ணி அதை டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம இங்க டோட்டல் அப்படின்னு ஒரு டேட்டா மெம்பரை பிரைவேட் கூட கொடுத்துருக்கோம். இங்க எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா பிரைவேட்டா எடுத்துக்கும். இப்போ இந்த டோட்டலை பிரைவேட் மெம்பரா எடுத்திருக்கோம். அடுத்தது பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கீழே நம்ம இந்த 3 சப்ஜெக்ட் மார்க்ஸையும் டோட்டல் பண்ணி டிஸ்ப்ளே பண்றதுக்காக ஷோ ரிசல்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். இங்க கிளாஸுக்குள்ளாடி டிஃபைன் பண்ணிருக்கோம். வாய்டு ரிட்டர்ன் டைப் வாய்டு, அதுக்கப்புறம் ஷோ ரிசல்ட், இது வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம். நம்ம இந்த ஷோ ரிசல்ட் ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்றோமோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த 3 சப்ஜெக்ட் மார்க்ஸையும் ஆட் பண்ணி இந்த டோட்டல் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நம்ம இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து பார்க்கலாம். ஒரு ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகும். மெயின் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூலமா தான் நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் கால் பண்ண முடியும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸுக்கு கிரியேட் பண்றது? இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 கிளாஸஸ் இருக்கு. இந்த 3 கிளாஸஸ்ல எந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எப்பவுமே லாஸ்டா டிரைவ் பண்ண கிளாஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த ரிசல்ட் கிளாஸ்ல நம்ம எல்லா ப்ரீவியஸ் 2 கிளாஸஸோடைய மெம்பர்ஸையும் நம்ம இங்க டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ரிசல்ட் கிளாஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம இன்வோக் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ரிசல்ட் கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ரிசல்ட் R1. இப்போ இந்த R1 ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கிளாஸஸோடைய அந்த ஃபங்க்ஷன் மெம்பர்ஸ் நம்ம இன்வோக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட நேமையும் ரோல் நம்பரையும் ரீட் பண்ண போறோம். அதுக்கு அக்செப்ட் நேம் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்வோக் பண்றோம். எப்படி இன்வோக் பண்ணும்? ஆப்ஜெக்ட் நேம் R1 டாட் அக்செப்ட் நேம் ஆஃப். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்வோக் பண்ணிட்டோம். இங்க தான் அக்செப்ட் நேம் ஆஃப் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்கோம்? என்டர் ரோல் நம்பர் அண்ட் நேம். இப்போ ஸ்டூடெண்டோட ரோல் நம்பரையும் நேமையும் ரீட் பண்றதுக்காக அவுட்புட் ஸ்கிரீன்ல ஒரு மெசேஜ் பாஸ் பண்றோம். அந்த மெசேஜ் தான் என்டர் ரோல் நம்பர் அண்ட் நேம். இப்போ சிஇன் RNO, இப்போ RNO வேரியபிள்ல ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர் ரீட் ஆகும். நேம் வேரியபிள்ல ஸ்டூடெண்டோட நேம் ரீட் ஆகும். இப்போ ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர் RNOல இருக்கும். ஸ்டூடெண்டோட நேம் வந்து நேம் வேரியபிள்ல இருக்கும். இப்போ ரீட் பண்ணதுக்கு அப்புறம் எகெயின் கண்ட்ரோல் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல போகும். மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல நம்ம ஸ்டூடெண்டோட நேமை ரீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்டோட 3 சப்ஜெக்ட் மார்க்ஸ் ரீட் பண்ண போறோம். 3 சப்ஜெக்ட் மார்க்ஸ் ரீட் பண்றதுக்கு அக்செப்ட் மார்க் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்வோக் பண்றோம். இப்போ இந்த அக்செப்ட் மார்க் ஆஃப் ஃபங்க்ஷனை இந்த எக்ஸாம் கிளாஸ், அதாவது டிரைவ்டு கிளாஸ் எக்ஸாம்ல நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் நம்ம 3 சப்ஜெக்ட்ஸோடைய மார்க்ஸ் ரீட் பண்ண போறோம். ஸோ ரீட் பண்ண ஃபர்ஸ்ட் யூசருக்கு தெரிஞ்சுக்கிறதாக அவுட்புட் ஸ்கிரீன்ல ஒரு மெசேஜ் பாஸ் பண்றோம். என்ன மெசேஜ்னா என்டர் 3 சப்ஜெக்ட் மார்க்ஸ் அப்படின்னு மெசேஜ் பாஸ் பண்றோம். பாஸ் பண்றதுக்கு அப்புறம் மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 இந்த 3 வேரியபிள்ஸ்ல 3 சப்ஜெக்ட்ஸோடைய மார்க்ஸ் நம்ம ரீட் பண்றோம். அதோட ஸ்டேட்மெண்ட் தான் இது. சி இன் மார்க் 1, மார்க் 1ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டோட மார்க் ரீட் ஆகும். அடுத்தது மார்க் 2 வேரியபிள்ல செகண்ட் சப்ஜெக்டோட மார்க் ரீட் ஆகும். அதுக்கப்புறம் மார்க் 3 வேரியபிள்ல தேர்ட் சப்ஜெக்டோட மார்க் ரீட் ஆகும். இப்போ 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் எகைன் கண்ட்ரோல் மெயின் ஃபங்க்ஷன்ல தான் போகும். மெயின் ஃபங்க்ஷன்ல நம்ம ஸ்டூடெண்டோட நேம் ரோல் நம்பர் ரீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 3 சப்ஜெக்டோட மார்க்ஸும் ரீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டூடெண்டோட நேம் ரோல் நம்பர் டிஸ்ப்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் 3 சப்ஜெக்டோட மார்க்ஸையும் டோட்டல் பண்ணி அதையும் டிஸ்ப்ளே பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்டோடைய நேமையும் ரோல் நம்பரையும் டிஸ்ப்ளே பண்ண போறோம். டிஸ்ப்ளே பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்ப்ளே நேம் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். கால் பண்றதுக்கு R1 ஆப்ஜெக்ட் நேம் டாட் டிஸ்ப்ளே நேம் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்றோம். இப்போ இந்த டிஸ்ப்ளே நேம் ஆஃப் ஃபங்க்ஷனை நம்ம இந்த பேஸ் கிளாஸ்ல ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன பண்றோம், ஸ்டூடெண்டோட ரோல் நம்பரையும் நேமையும் இங்க டிஸ்ப்ளே பண்றோம். ஸோ இங்க சி அவுட் ரோல் நம்பர் இப்போ டபுள் கோட்ஸ்ல இருக்கிறது அப்படியே நியூ லைன்ல டிஸ்ப்ளே ஆகும். ஆர்என்ஓ வேரியபிள் ஆல்ரெடி நம்ம ரோல் நம்பர் ரீட் பண்ணிருக்கோம், அதுவும் டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கு அடுத்து சி அவுட் நேம், இப்போ நியூ லைன்ல நேம் டபுள் கோட்ஸ்ல கொடுத்த இந்த நேம் டிஸ்ப்ளே ஆகும். ஆல்ரெடி நம்ம நேம் வேரியபிள்ல ஸ்டூடெண்டோட நேம் ரீட் பண்ணி வச்சிருக்கோம், அதுவும் இங்க டிஸ்ப்ளே ஆகும். இப்போ ஸ்டூடெண்டோட ரோல் நம்பரும் நேமும் டிஸ்ப்ளே ஆனதுக்கு அப்புறம் எகைன் கண்ட்ரோல் மெயின் ஃபங்க்ஷன்ல வரும். இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறோம்னா இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ் நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்ண போறோம். டிஸ்ப்ளே பண்றதுக்காக டிஸ்ப்ளே மார்க் ஆஃப் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம். இந்த டிஸ்ப்ளே மார்க் ஆஃப் ஃபங்க்ஷன்ல இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் உடைய மார்க்ஸையும் நம்ம டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நேம் R1 டாட் டிஸ்ப்ளே மார்க் ஆஃப். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இப்போ இங்க தான் நம்ம டிஸ்ப்ளே மார்க் ஆஃப் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிட்டோம், ஃபங்க்ஷன் கால் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் நியூ லைன்ல மார்க்ஸ் அப்டென்ட்னு டிஸ்ப்ளே பண்ண சொல்லிருக்கோம். நியூ லைன்ல 2 டேப் ஸ்பேஸ்க்கு அதுக்கப்புறம் 2 டேப் ஸ்பேஸ்னா 8 ஒயிட் ஸ்பேஸ், 8 ஒயிட் ஸ்பேஸ்க்கு அப்புறம் மார்க்ஸ் அப்டென்ட் அப்படின்னு இங்க டிஸ்ப்ளே ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா மார்க்ஸ் அப்டென்ட்னு இங்க டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கு அடுத்து சி அவுட் ஸ்லாஷ் n எகைன் நியூ லைன்ல சப்ஜெக்ட் 1 அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகும். அடுத்தது மார்க் 1 வேரியபிள் நம்ம ஆல்ரெடி 98 ஒரு வேல்யூ ரீட் பண்ணிருக்கோம். இந்த 98 இங்க டிஸ்ப்ளே ஆகும், அதாவது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் உடைய மார்க். அடுத்து சி அவுட் ஸ்லாஷ் n நியூ லைன்ல சப்ஜெக்ட் 2 அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ சப்ஜெக்ட் 2 இங்க மார்க் 2 வேரியபிளோட வேல்யூ டிஸ்ப்ளே ஆகும். மார்க் 2ல இங்க 100 ரீட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த 100 இங்க டிஸ்ப்ளே ஆகும். அடுத்தது சி அவுட் ஸ்லாஷ் n சப்ஜெக்ட் 3 நியூ லைன்ல சப்ஜெக்ட் 3 அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா மார்க் 3 அப்படின்னு வேரியபிளோட வேல்யூ இங்க 100 ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், இந்த 100 இங்க டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் எகைன் கண்ட்ரோல் மெயின் ஃபங்க்ஷன்ல வரும். இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனை நம்ம ஃபைனலா ரிசல்ட் டிஸ்ப்ளே பண்ண போறோம். அதாவது இந்த 3 சப்ஜெக்ட் மார்க்ஸையும் ஆட் பண்ணி அந்த ரிசல்ட் நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்ண போறோம். ரிசல்ட்டை டிஸ்ப்ளே பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஷோ ரிசல்ட் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம். ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு R1 நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஷோ ரிசல்ட் ஆஃப். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட சைல்டு கிளாஸ்ல இருக்கு. லாஸ்டா டிரைவ் பண்ண கிளாஸ்ல டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் தான் ஷோ ரிசல்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணோம், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. இங்க என்ன பண்றோம்னா இந்த 3 சப்ஜெக்ட் மார்க்ஸ் உடைய டோட்டலை ஃபைண்ட் அவுட் பண்றோம். டோட்டல் இஸ் ஈக்குவல் டு மார்க் 1 பிளஸ் மார்க் 2 பிளஸ் மார்க் 3. இப்போ இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ் உடைய டோட்டல் இந்த டோட்டல் வேரியபிள் இருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்றோம், இதை டிஸ்ப்ளே பண்ண போறோம். சி அவுட் ஸ்லாஷ் n நியூ லைன்ல டோட்டல் மார்க்ஸ் கோட் அப்படின்னு இங்க டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ அப்படியே டிஸ்ப்ளே ஆகும். அடுத்தது டோட்டல் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ் உடைய டோட்டலை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த டோட்டல் வேரியபிள் இருக்கிற வேல்யூவை இங்க டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ இந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் எகைன் கண்ட்ரோல் மெயின் ஃபங்க்ஷன் வரும். மெயின் ஃபங்க்ஷன்ல இதோட ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமோடைய அவுட்புட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், ஸ்டூடெண்டோட ரோல் நம்பரும் நேமும் ரீட் பண்ணிருக்கோம். ரோல் நம்பர் 1201 லோகித் சாரதி தான் நம்மளுடைய ஸ்டூடெண்டோட நேம். அடுத்து 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ் ரீட் பண்ணிருக்கோம், 98 100 100. அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட ரோல் நம்பரும் நேமும் டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். அடுத்து 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். ஃபைனலா இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸோட டோட்டலை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட ஸ்கோர் 298 டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். இது நம்ம ப்ரோக்ராமோட அவுட்புட். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் பண்ணி இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். ஆக்சுவலா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கொஞ்சம் லென்தி ப்ரோக்ராமா தான் இருக்கும். பட் ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம், ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் தான். பட் நிறைய கிளாஸஸ் இங்க டிஃபைன் பண்றதால ப்ரோக்ராம் வந்து ரொம்ப லென்தியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான ஹெடர் ஃபைல் நேம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிரைவேட் 2 பிரைவேட் மெம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நேம் ரோல் நம்பர் அப்படின்னு 2 பிரைவேட் மெம்பர்ஸை டிக்ளேர் பண்ணிருக்கோம். அடுத்தது ஸ்டூடெண்டோடைய நேமையும் ரோல் நம்பரையும் ரீட் பண்றதுக்காக அக்செப்ட் நேம் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். இங்கதான் ஸ்டூடெண்டோட ரோல் நம்பரையும் நேமையும் ரீட் பண்றோம். அடுத்தது ஸ்டூடெண்டோட ரோல் நம்பரையும் நேமையும் டிஸ்ப்ளே பண்றதுக்காக டிஸ்ப்ளே நேம் ஆஃப் அப்படின்னு another ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். இங்க ஸ்டூடெண்டோட ரோல் நம்பரையும் நேமையும் டிஸ்ப்ளே பண்றோம்.
இதோட நம்மளுடைய பேஸ் கிளாஸ் எண்ட் ஆகுது. பேஸ் கிளாஸ் எண்ட் பண்ணும்போது க்ளோசிங் கர்லி பிரேஸ் கொடுத்து டெர்மினேட்டர் கொடுத்து எண்ட் பண்றோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பேஸ் கிளாஸ்ல இருந்து அனதர் கிளாஸை டிரைவ் பண்றோம். அந்த கிளாஸ் தான் எக்ஸாம் கிளாஸ். எக்ஸாம்னு நியூ கிளாஸை நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம். இப்போ அதுல என்ன பண்ணிருக்கோம், 3 சப்ஜெக்ட்ஸ் உடைய மார்க்ஸ் நம்ம ரீட் பண்ண போறோம். ரீட் பண்றதுக்காக இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் உடைய மார்க்ஸ் அதான் டேட்டா மெம்பர்ஸா கொடுத்திருக்கோம். மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 பப்ளிக் மெம்பர்ஸை இங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம். அடுத்தது இந்த 3 சப்ஜெக்ட் மார்க்ஸ் ரீட் பண்றதுக்காக நம்ம இங்க அக்செப்ட் மார்க் ஆஃப் அப்படின்னு அனதர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணிருக்கோம், 3 சப்ஜெக்ட்ஸ் உடைய மார்க்ஸ் நம்ம ரீட் பண்ண போறோம். அடுத்தது இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் உடைய மார்க்கை டிஸ்ப்ளே பண்றதுக்காக டிஸ்ப்ளே மார்க் ஆஃப்னு அனதர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன்ல 3 சப்ஜெக்ட்ஸ் உடைய மார்க்ஸ் நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம். இதோட நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிரைவ்டு கிளாஸ் எண்ட் ஆகுது. எண்ட் பண்ணும்போது க்ளோசிங் கர்லி பிரேஸ் கொடுத்து டெர்மினேட்டர் கொடுத்து எண்ட் பண்றோம். இப்போ இந்த டிரைவ் பண்ண கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், அனதர் கிளாஸை டிரைவ் பண்றோம். நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ண கிளாஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம் கிளாஸ்ல இருந்து ரிசல்ட் அப்படின்னு அனதர் டிரைவ்டு கிளாஸை டிரைவ் பண்ண போறோம். அதான் கிளாஸ் ரிசல்ட் கோலன் பப்ளிக் எக்ஸாம். இப்போ இங்க என்ன பண்ண போறோம்னா இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் உடைய மார்க்ஸையும் ஆட் பண்ணி அதோட டோட்டலை டிஸ்ப்ளே பண்ண போறோம். அதுக்கு ஷோ ரிசல்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். இங்க என்ன பண்றோம், இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸையும் நம்ம டோட்டல் பண்ணி அதை டிஸ்ப்ளே பண்றோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து பார்க்கலாம். நமக்கு தெரியும் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல நம்ம லாஸ்டா டிரைவ் பண்ண கிளாஸுக்கு என்ன பண்றோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். லாஸ்டா டிரைவ் பண்ண கிளாஸ் ரிசல்ட் கிளாஸ். இந்த ரிசல்ட் கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் R1 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட நேமையும் ரோல் நம்பரையும் ரீட் பண்றதுக்காக அக்செப்ட் நேம் ஆஃப் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்றோம். அடுத்தது ஸ்டூடெண்டோட அந்த 3 சப்ஜெக்ட் மார்க்ஸ் ரீட் பண்றதுக்காக அக்செப்ட் மார்க் ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அதுக்கு அடுத்து இந்த ஸ்டூடெண்டோட நேமையும் ரோல் நம்பரையும் டிஸ்ப்ளே பண்றதுக்காக டிஸ்ப்ளே நேம் ஆஃப் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்றோம். அடுத்து இந்த மார்க்கை டிஸ்ப்ளே பண்றதுக்காக டிஸ்ப்ளே மார்க் ஆஃப் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்றோம். இதே மாதிரி ஆர்டரா தான் பண்ணணும். நம்ம ரீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்ப்ளே பண்ண முடியாது. ஸோ ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிஸ்ப்ளே பண்ண முடியும். ஸோ நம்ம இங்க நோட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஆர்டரா தான் நம்ம கால் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மார்க் இந்த டோட்டல் மார்க்ஸ் டிஸ்ப்ளே பண்றதுக்காக ஷோ ரிசல்ட் ஆஃப் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆகுது. இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி அடுத்தது எக்ஸிக்யூட் போயிட்டு ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிக்கலாம். கம்பைல் பண்ணும்போது இங்க எந்த எரர்ஸுமே இல்லை. எரர் 0, வார்னிங் 0 தான் இருக்கு. நம்ம இப்போ ரன் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல வந்து எந்த ரோல் நம்பர் அண்ட் நேம் கேக்குது. நான் ரோல் நம்பர் 1111 கொடுக்குறேன். நம்மளோட நேம் வந்து AA கொடுக்குறேன். அடுத்தது 3 சப்ஜெக்ட்ஸ் உடைய மார்க்ஸ் கேக்குது. எந்த 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் 100 அதே நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற இன்புட்டை கொடுத்துக்கலாம். அடுத்து 98 கொடுக்குறேன். இப்போ இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸை ஆட் பண்ணி நமக்கு ஃபைனல் ரிசல்ட் இங்க காமிக்கும். இங்க பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 1111, அதுக்கப்புறம் நேம் AA, மார்க்ஸ் அப்டெண்ட் சப்ஜெக்ட் 100, சப்ஜெக்ட் 200, சப்ஜெக்ட் 3 98. இப்போ 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸை ஆட் பண்ணி 298 ரிசல்ட்டுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ், டிஃப்ரெண்ட் ரோல் நம்பர், டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்களும் போட்டு பாருங்க. ரொம்ப வெரி சிம்பிள் ப்ரோக்ராம், பட் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. மை டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். எல்லாருமே போட்டு பாருங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.